ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேமுதிக கட்சியோட தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. போன முறையும் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்தப்ப கலைஞர் அவர்கள் இறந்துட்டாங்க. அப்போ விஜயகாந்த் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே இரங்கல் வீடியோ ஒன்று அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு தேமுதிக கட்சியோட தொண்டர்கள்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரொம்ப சோர்வாகவும் அவங்க பேசுறது தெளிவாகவே இருந்திருக்காது. ஸோ விஜயகாந்த் இன்னும் குணமடையலை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசு தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அதில் விஜயகாந்த் ரொம்ப தெளிவாகவும் அவங்க பேசுறது நல்லா புரியுது. ஸோ விஜயகாந்த் குணமடைஞ்சிட்டே வராங்க, கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க. அதுவும் இப்போ தேர்தல் சமயத்தில் விஜயகாந்த் பழைய மாதிரி கம்பீரமாக மக்கள் மத்தியில் பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக கட்சியோட பழைய செல்வாக்கை மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. இப்போ அரசியல் களத்தில் ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. இந்த சமயத்தில் விஜயகாந்தும் பூர்ண நலமாகி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜயகாந்த் அரசியலில் முன்னிலையில் வந்துருவாங்க அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஸோ விஜயகாந்த் எப்போ பூர்ண நலமாகுவாங்க, எப்போ தமிழகத்துக்கு வருவாங்க, அவங்களோட கம்பீரமான குரலை எப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.